ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஃபேமிலியிலயும் இப்படி ஒரு கப்பிள்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்கள பத்தின எந்த ஒரு செய்தியும் வெளியிலேயே வராது. எங்க போறாங்க, என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரியாது. அவங்கள யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னும் சில கப்பிள்ஸ் இருப்பாங்க, எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் இவங்களை பத்தி பேட் கமெண்ட் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு கரிச்சு கூட கொட்டுவாங்க. சமயங்கள்ல ஐயோ பாவம்னு பரிதாபம் கூட படுவாங்க. ஆனா இந்த 2 கேட்டகரியில வர கணவன் மனைவியும் உள்ளுக்குள்ள ரொம்ப இயல்பா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பெருசா எந்த பிரச்சனையும் நீடிக்கவே செய்யாது. பட் எப்போதும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு வலம் வர கப்பிள்ஸை பார்த்து ஊர் உலகமும் மொத்த குடும்பமும் பொறாமைப்படும். அப்பா ஜோடி பொருத்தம் சூப்பர், ஹைட்டு, வெயிட்டு, கலரு, படிப்பு, அந்தஸ்து எல்லாத்துலயும் 2 பேரும் பொருத்தமா இருப்பாங்க. ஒரு 5-6 வருஷம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஐயோ அவங்களா இப்படி ச்ச ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிலான பிரச்சனைகள், பிரிவினைகள் இருக்கும். இதற்கு காரணம் அவர்கள் மீது இருந்த எதிர்பார்ப்பு பிளஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட கவன ஈர்ப்பு. ஸோ அடுத்தவங்க பாராட்டும்படியா இருந்துட்டோம்னா அது ஒரு பெரிய ப்ரெஷர். அந்த ஒரு பேரை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தயவு செய்து எல்லாரும் உங்களை பெஸ்ட் கப்பிள்ஸ், மேட் ஃபார் ஈச் அதர்னு நம்மளை சொல்லணும், நம்மளை பாராட்டணும், நம்மளை பார்த்து பொறாமைப்படணும்னு நினைக்காதீங்க.